எல்னினோன்னு ஒரு விஷயத்தால இந்தியாவில் இருக்க ஏழை மக்கள் எல்லாம் பாதிக்க போறாங்க. என்னன்னு தெளிவா சொல்ற வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்தியா வானிலை ஆய்வு மையம் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷம் மத்திய வரைக்குமே இந்த எல்னினோன்ற நிலை தொடரும்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலா எல்னினோன்ற நிலை வந்துச்சுன்னா தொடர்ச்சியா மழை எங்கேயுமே இருக்காது. அப்படியே பெஞ்சாலும் விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமா பெய்யும். அது மட்டும் இல்லாம வெப்பநிலை ரொம்ப அதிகமா இருக்கும். அப்புறம் அனல் காத்து ரொம்ப அதிகமா வீசும். இதனாலே மக்கள் அதிகமா பாதிக்கப்படுவாங்க. நம்ம இந்தியாவில் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் பாத்தீங்கன்னா மழையை நம்பி விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனாலே ஒன்று மழை கம்மியாக வந்தாலும் சரி, இல்லை மழை லேட்டாக வந்தாலும் சரி, ரெண்டுமே நம்ம பயிரிடுற பயிர்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக தான் இருக்கும். ஒன்று பயிரோட விளைச்சல் ரொம்ப கம்மியாக இருக்கும், இன்னொன்று அவங்க அடுத்த சீசன் போடணும்னு நினைக்கிற கிராப்ஸை போட மாட்டாங்க. இதனாலேயே நம்ம விவசாயிகளோட வருமானம் ரொம்ப அதிகமாக குறையும். இன்னொன்று சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம வீக்கிட்ட போர் இருக்குது இல்லை கிணறு இருக்குது, அதுலேருந்து நம்ம தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா, ஒன்று கரண்ட் பில்லுக்கு அவங்க செலவு அதிகமாக பண்ணுவாங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா விவசாயியோட வருமானத்தை தான் திருப்பியும் பாதிக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக நீர்நிலையில், அதாவது போர்லேருந்து தண்ணி எடுக்கிறப்போ நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அடியில் போயிட்டே இருக்கும். ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நிறைய அவங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கப்போ வாட்டர் கெமிக்கல் கண்டக்ட் மேலே வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்ம கன்சம்ஷனுக்கு யூஸ் பண்ணுறது, குடிக்கிறதுக்கு தண்ணி, அப்புறம் நம்ம கிளீனிங் பண்ணுற தண்ணி, இந்த தண்ணி எல்லாத்துக்குமே பாதிப்பாக இருக்கும். ஏழைகள் தான் இதுல அதிகமான கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. ஏன்னா பணக்காரர்கள் அவங்கள்ட்ட இருக்க பணத்தை வச்சு தண்ணியை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஆனா ஏழைகளால இப்படி அந்த தண்ணியை அரேஞ்ச் பண்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கும். அப்புறம் ஒரு சீசன் ஃபுல்லாவே அக்ரிகல்ச்சரோட விளைச்சல் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா அடுத்த சீசன்ல பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்களோட விலை ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா ஏழைகள் தான் பாதிக்கப்படுவாங்க. பணக்காரர்கள் எப்படி இருந்தாலும் அந்த பொருளை வாங்கி தான் ஆவாங்க. ஆனா ஏழைகளால அந்த பொருளை வாங்க முடியாத அளவுக்கு கட்டாயத்துக்கு போயிருவாங்க. அது மட்டும் இல்லாம ஒர்க்கர்ஸோட ப்ரொடக்டிவிட்டி குறையும். அதாவது வெயில்ல வேலை செய்யறவங்க, அப்புறம் இந்த ரோட்ல பானிபூரி கடை போடுறவங்க, இந்த மாதிரி பிசிக்கல் ஒர்க்ல பண்றவங்க ரொம்ப வெயிலா இருக்கப்ப பாத்தீங்கன்னா அவங்களால அந்த வேலையை அந்த பவரோட செய்ய முடியாது. சும்மா சின்ன வேலை செய்யறதுக்கு அப்படியே டயர்ட் ஆயிடுவாங்க. அதனாலே அவங்களால நல்ல வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலைமையில இருக்க மாட்டாங்க. ஐஎல்ஓட ரிப்போர்ட் படியும் அதே தான் சொல்லுது, ப்ரொடக்டிவிட்டி குறையும், அதனால அவங்களோட வருமானம் பாதிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹீட் வேவ்னு சொன்ன வெப்ப அலைகள், இந்த வெப்ப அலைகள்ல பாத்தீங்கன்னாலும் அதிகப்படியா பாதிக்கிறது பாத்தீங்கன்னா ஏழைகள் தான். ஏன்னா பணக்காரர்கள் அவங்க வீட்டுல ஏசி இந்த மாதிரி சாதனங்கள் பயன்படுத்திப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஏழை மனிதர்கள் மட்டும் பாதிக்கிறது இல்லாம பிற வன உயிரினங்களையும் பெரிய அளவுல பாதிக்குது. குறிப்பா சிட்டில இருக்க ஏழை மக்களுக்கு பாத்தீங்கன்னா அர்பன் ஹீட் ஐலண்ட் ஒரு எஃபெக்ட் சொல்லுவாங்க. அதாவது சுத்தி காங்கிரீட் மட்டும் இருக்கனால சுத்தமா குளிர்ச்சியே இருக்காது. இந்த நிலைமை ரொம்ப அதிகமா இருக்கும். இதனால பாதிக்கப்பட போறதும் ஏழைகள் தான். இந்த மாதிரி நிலைமையிலிருந்து ஏழைகள் தங்களை பாதுகாத்துக்கணும்னா நல்ல விழிப்புணர்வோட இருக்கணும். நம்ம சுத்தி என்ன இருக்குன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ரெகுலரா கரெக்டா தண்ணி குடிக்கணும். வீட்டை நல்லா வென்டிலேஷனா வச்சுக்கணும். இந்த மாதிரி சில சின்ன சின்ன ஸ்டெப் பண்ணினாலே நம்ம ஒரு பெரிய பாதிப்புல இருந்து நம்மளால காப்பாத்திக்க முடியும்.